சிவகங்கையில போலீஸ் கஸ்டடியில இருந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு இளைஞர் வந்து உயிரிழந்துட்டாரு. போலீஸ் கஸ்டடியிலேயே வந்து இந்த கொலையானது நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதுனால தீவிர விசாரணையும் இதுக்கானது போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், அதாவது போலீஸே வந்து 16 பேர் வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வெளியாச்சு. ஸோ இந்த கேஸை ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்திட்டு வந்தாங்க. மதுரையில் இருக்க தத்தநேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்க அரசு மருத்துவமனையில் தான் இவருடைய உடல் வந்து இருந்திருக்கு. இது வந்து 100 நாட்களுக்கு மேல ஆகியும் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து உடலை வாங்காம சாலை மறியல்ல ஈடுபட்டுட்டே இருந்தாங்க. இந்த கொலை வழக்குக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு யார் யாரெல்லாம் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்க மேல வந்து ஆக்ஷன் எடுக்காம நாங்க உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க உறவினர்கள். ஸோ காவல்துறையோட விசாரணையில தானே இருந்தது, 100 நாளுக்கு மேல எங்களால வாங்க முடியாது, இதுக்கான உரிய நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்கன்னா தான் அவங்களுடைய உடலை நாங்க வாங்குவோம்னு சொல்லிட்டாங்க பெற்றோர். இந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்களே அடக்கம் பண்ணிடுங்க, ஒருவேளை உறவினர்கள் வாங்க முன் வரல அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அறிவிச்சிருந்தாங்க. இப்போ கோட்டாட்சியருடைய முன்னிலையில உடலை நல்லடக்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் முன் வந்திருக்காங்க. இதுல பெற்றோருக்கும் இன்னொரு பக்கம் வந்து போலீஸுக்கும் வந்து பயங்கர சண்டையானது நடந்திருக்கு. ஸோ இந்த சண்டைக்கு அப்புறமா உடல் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகியிருக்கு. ஸோ இதுக்கு பெற்றோர் அடுத்ததான் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? ஸோ அந்த போலீஸ்காரங்க 16 பேர் மேலேயும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. இந்த செய்தி அப்படிங்கிறது வந்து இறந்தும் அவங்களுடைய உடலை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோருக்கு எவ்வளோ ஒரு கொடுமையாக இருந்திருக்கும். கஸ்டடியில் ஒரு டெத்துங்கிறது இதுக்கப்புறம் நடக்கவே கூடாதுன்னு எத்தனை முறை சொன்னாலும் மறுபடியும் இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கே அப்படிங்கிறது வந்து இன்னும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாவே இருக்கு. இதெல்லாம் எப்போ நிறுத்தப்பட போகுது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் இவருடைய விஷயம் மூலயமா எழுந்துட்டு இருக்கு. ஸோ ஆகாஷ் அவர்களுடைய டெத்க்கு அப்புறமா வந்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னும், ஒருவேளை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு யோசிச்சா கூட காவல்துறையினர் அவங்களுக்கு வந்து இந்த 16 பேருக்கு கொடுக்குற தண்டனையானது ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இவ்வளோ போராட்டங்களை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து புரிஞ்சுக்காம, இவங்களுக்கு ஆக்ஷனே எடுக்காம ஏன் இந்த மாதிரியான விஷயங்களை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க.